Good morning students. I welcome you students for the Sheba group of school online class. So last class we have learned about the current carrying conductor in one magnetic field. Okay. So now I am going to teach you for the toroids. Toroids means what? It's a inside of the one carrying current means the long solenoid will be there. It's a circular coil. Okay. So ஒரு straight conductor இருக்கு அப்படினும் போது அதை bend பண்ணி ஒரு circular coil நம்ம மென்ஷன் பண்றோம். ஸோ அந்த சர்க்குலர் காயிலில் நம்மளுக்கு ஒரு ஒயர் வந்து கண்டக்ட் பண்ணுது. அந்த ஒயரை சர்க்குலர் ஃப்ரேமில் வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் இல்லாமல் ஒரு க்ளோஸ்டு சர்க்குலர் காயிலாக இருக்கும்போது அதை நம்ம என்ன சொல்கிறோம்? டாராய்டு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இட்ஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த காப்பர் ஒயர் கேரிங் கரண்ட். ஓகே. ஸோ வி டேக்கன் த ஓப்பன் ஸ்பேஸ் இன்டீரியர் டு த டாராய்டு அண்ட் இன்சைட் ஆஃப் த டாராய்டு. ஸோ நம்ம அந்த டாராய்டில் வந்து இன்சைட் ஆஃப் தெம் டாராய்டும் பார்க்குறோம் அண்ட் எக்ஸ்டீரியர் ஆஃப் தெம் டாராய்டும் பார்க்குறோம். ஓகே. ஸோ இன்சைட் ஆஃப் த டாராய்டு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மிட் பாயிண்ட்டாக வந்து மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியரை வந்து நம்ம வந்து ஒரு பர்டிகுலராக ஒரு சர்டைன் பாயிண்ட்டாக ஒரு சர்க்கம்ஃபரன்ஸ் ஏரியாவாக மென்ஷன் பண்ணுறோம். ஸோ த சாலினாய்டு இஸ் பெண்ட் இன் த வே த போத் தெர் இஸ் அ எண்ட் டு ஜாயின் டுகெதர். ஸோ அந்த ரெண்டு எண்டும் வந்து நம்மளுக்கு ஒரு ஜாயிண்ட் ஆகிற ஒரு பிளேஸாக இருக்குது. ஸோ இட்ஸ் அ க்ளோஸ்டு ரிங் ஷேப். இட்ஸ் கால் த டாராய்டு. த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஹேஸ் அ இன்சைட் ஆஃப் த டாராய்டு வாஸ் இன்டீரியர் ரீஜியன். ஓகே. ஸோ சே த பாயிண்ட் P and the say point Q. ஓகே. ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? ஸ்டார்டிங் பாயிண்ட் P அண்ட் எண்டிங் பாயிண்ட் Q அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறோம். ஓப்பன் ஸ்பேஸ் இன்டீரியர் டு த டாராய்டு அப்படின்னு எடுக்கும்போது BP. B is a magnetic field line. That's a point will be considered as P. So this point will be as a American loop of L and the radius R. ஸோ நம்ம வந்து அந்த சர்க்குலர் லூப் இருக்குல்ல, அந்த லூப்பை வந்து L1, L2 அண்ட் L3 அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இன்டீரியர் ஆஃப் த டாராய்டில் வந்து L1னும், ஸோ இன்சைட் ஆஃப் த டாராய்டு L2னும், எக்ஸ்டீரியரை வந்து L3 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறோம். ஸோ அரவுண்ட் த பாயிண்ட் P இட்ஸ் வி டேக்கன் சர்க்குலர் லூப். ஸோ த லென்த் ஆஃப் த லூப் வில் பி சர்க்கம்ஃபரன்ஸ். ஸோ அந்த லூப் எப்படி இருக்குது? லென்த்து சர்க்கம்ஃபரன்ஸாக இருக்குது. ஸோ இதில் நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் லைன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது, எலக்ட்ரான்ஸும் ப்ரொடியூஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இன்சைட் ஆஃப் த எலக்ட்ரான் வில் பி த பாசிட்டிவ் அண்ட் அவுட் சைட் ஆஃப் த நெகட்டிவ் எலக்ட்ரான். ஸோ நம்மளுக்கு இட்ஸ் அ சர்க்கம்ஃபரன்ஸ் ஏரியா நம்ம என்னவா மென்ஷன் பண்ணிக்கிறோம்? ஸோ லென்த் இஸ் ஈக்குவல் டு 2πr அப்படின்னு மென்ஷன் பண்ணிப்போம். ஸோ இதோட லென்த்தை வந்து நம்ம L1 இஸ் ஈக்குவல் டு 2πr1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ BP இஸ் அ பாயிண்ட் P, த அமெரிக்கன் லூப். ஸோ I will be the radius R1. So we taken the circular loop. L1 is equal to 2πr. Okay. So length is equal to 2πr அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறோம். So B is a point. dl is equal to mu naught I will be enclosed. So the circuit I will be enclosed with the circuit. Current வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. So loop L1ல so there is a no current. Okay. So full closeல இருக்கும்போது நம்ம அவுட் சைட்லேருந்து ஒரு எக்ஸ்டர்னல் கரண்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா அப்படின்னாக்கா முடியாது. So close will be loop. So the point P is vanished. So this point P will be the magnetic field line of the point is equal to 0 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஸோ நம்ம எக்ஸ்டர்னலாக ஒரு கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணாதும் போது உள்ளே இருக்க ஃபீல்ட் லைன் வந்து நம்மளுக்கு அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகாது இந்த டாராய்டில். ஸோ இட்ஸ் ரிலேட்டட் டு த கேரியிங் கண்டக்டர் தான். ஸோ அந்த கண்டக்டரில் வந்து எப்படி ஒரு லாங் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஒயர் ஃபார்ம் ஆகுதோ, ஒரு கரண்ட் கேரி பண்ணுதோ, அதே மாதிரி தான் இந்த டாராய்ட்ஸ்லேயும் இது ஒரு சர்க்குலர் ஷேப்பில் இருக்குது. அது ஒரு ஸ்ட்ரெயிட் லென்த் ஒயராக வந்து இருக்குது. ஸோ ஓப்பன் ஸ்பேஸ் இன் எக்ஸ்டீரியர். ஸோ லென்த் லூப் 3. ஃபஸ்ட்டு லூப் 1 பார்த்தோம், நம்ம வந்து லூப் 3 பார்க்குறோம். ஸோ லூப் 2 வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இட்ஸ் டிஃப்ரென்ஷியேட்டட். ஸோ நம்ம லூப் 3 பார்த்துட்டு அப்புறமா லூப் 2 பார்த்தோம்னா ஈஸியாக இருக்கும். ஸோ B வெக்டார் இட்ஸ் Q டாட் dlன்னு எடுக்கும்போது mu naught I will be enclosed. ஸோ இட்ஸ் ஆல்சோ enclosed with a circuit. The current coming out of the plain paper. ஸோ நம்ம வந்து அந்த ஒரு சர்க்குலர் பண்ணுற ஒரு மெட்டல் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம மெட்டலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு பிளெயின் பேப்பர் எடுத்து அதில் ஒயரை சர்க்குலேட் பண்ணி அப்படியும் யூஸ் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது வந்து ஒயரில் ப்ரொடியூஸ் ஆகாது, அந்த பேப்பரில் வந்து இதுவாகாது. ஓகேவா? ஸோ நம்ம எக்ஸ்டர்னலாக ஒரு கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும்போது தான் அந்த ஒயரும் வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாக ஃபீல்ட் லைன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். So current coming out of the plain paper I will be enclosed is equal to 0. So the loop is equal to BQ dot dl is equal to 3. So L3 is equal to the 2πr cube. Okay. So நம்மளுக்கு வந்து இங்கே வந்து அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் ஏரியா வந்து 2πr3 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் P is considered as Q அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பாயிண்ட் considered as Q. So BQ is equal to 0. ஸோ நம்மளுக்கு வந்து லூப் 1 அண்ட் லூப் 3 ரெண்டுத்துலேயுமே வந்து நம்மளுக்கு வந்து ஃபீல்ட் லைன்ஸ் நம்ம எதனால் அதை ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டாக மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இன்சைட் ஆஃப் த டாராய்ட்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாக ஃபீல்ட் லைன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும்.
இதே கொஞ்சம் டிஸ்டன்ஸ், அதாவது டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு அதிகமாக ஆகும்போது கரண்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து கம்மியாகும் இல்லையா? ஸோ அதனால் நம்ம ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ், அதாவது உள்ளே போகும்போது நம்மளுக்கு எவ்வளோ லைன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னோ, வெளியே கொஞ்சம் சர்க்கம்ஃபரன்ஸ் ஏரியா வந்து நம்ம வந்து கொஞ்சம் தள்ளி வரும்போது எவ்வளோ லைன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு நம்ம மென்ஷன் பண்ணும்போது தான் நமக்கு உள்ளே இருக்க ஒரு ஃபீல்ட் லைன் வந்து எவ்வளோ கரண்ட் இழுக்குது, எவ்வளோ அப்சர்வ் பண்ணுது நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த லூப் 3லேயும் வந்து நம்மளுக்கு 0 தான் இருக்குது. ஸோ எதனால் அந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் வந்து கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்சைட் ஆஃப் them there is a no magnetic field because the external current is not produced. So inside of the toroid எடுக்கும்போது L2 it's a radius R2, radiusனு மென்ஷன் பண்ணிக்கிறோம், radius R2. So BS, S is it's a solenoid related, so B is S. So L2 is equal to 2 pi R, so BS dot DL அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து BQ அப்படின்னு எடுத்திருப்போம், இங்கே வந்து BP அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்போம். எதனால் அந்த பாயிண்ட்டு, ஸோ நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இன்சைட் ஆஃப் த பாயிண்ட் வந்து Pனும், ஸோ அவுட் சைட் ஆஃப் தெம் வந்து நம்மளுக்கு வந்து எஸ்னும், ஸோ இன் சென்டர் பாயிண்ட்டை வந்து நம்ம Q அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ BS is equal to L to 2 pi R square, BS dot DL is equal to mu naught I will be enclosed. So I is a enclosed circuit, so is equal to N is the number of turns is equal to the I. ஸோ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும்போது கரண்ட் லைன்ஸும் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகுது அந்த இடத்துல. ஸோ இன்சைட் ஆஃப் த toroid இட்ஸ் calculated the magnetic field. ஸோ magnetic field line BS it's a point, S is constructed the American loop. ஸோ the 2 is the radius R2. ஸோ அந்த ரேடியஸை வந்து நம்ம என்னவா கன்சிடர் பண்ணிக்கிறோம், R2 அப்படின்னு சொல்லிட்டு around the point S is shown in the figure. So the length of the loop will be considered. So this Ampere circuit law is a loop 2 will be considered. So BS dot DL. BS is a center point, it's a midpoint inside of the toroid. So BS will be considered. It's dot DL. So it's angle mu naught I. I is a enclosed topic. So I is a current passing through the toroid. Then is the number of turns will be produced in toroid. So I is equal to the NI. So I is enclosed, number of turns and current will be produced. So BS dot DL is a loop 2. So it's cos theta. So cos theta வந்து நம்மளுக்கு வந்து பேரலலாக இருக்குது நம்மளுக்கு அந்த லைன்ஸ், ஓகே, வெர்டிக்கல் லைன்ஸ். ஸோ இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஸோ இட்ஸ் அ mu naught NI. So it's a closed circuit, BS dot DL is equal to mu naught NI will be considered. So BS is equal to mu naught NI divided by 2 pi R. R is a radius, okay. So the circumference radius 2 pi R. So nu is equal to N divided by L. Number of turns divided by the length, it's equal to the N. So N divided by length என்னன்னு மென்ஷன் பண்ணிக்கிறோம், 2 pi R. So N is equal to N dot 2 pi R அப்படின்னு சொல்லிக்கிறோம். Number of turns per unit length, okay. So per unit length it's equal to the number of turns. So N dot 2 pi R, N divided by 2 pi R அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கிறோம். So finally mu naught N 2 pi R I divided by 2 pi அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 2 pi கேன்சல் ஆகிடும், ஓகே, pi R. So finally BS, S solenoid is equal to the, so S is the center inside of them. ஸோ மியூ நாட் NI அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் கேரிங் கண்டக்டர் ஒயராகவும் இருக்கட்டும், ஒரு டாராய்டாகவும் ஃபார்மாகவும் இருக்கட்டும், நம்மளுக்கு அந்த I is equal to the magnetic field, ஓகே. ஸோ கரண்ட் எவ்வளோ மென்ஷன் ஆகுதுன்றது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்பர் ஆஃப் டர்ன்ஸை பொறுத்தும் இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஸோ மியூ நாட் இஸ் அ ஃப்ரீ ஸ்பேஸ், ரிலேட்டிவ் பெர்மபிலிட்டி, ஸோ பார் மேக்னெட் வில் பி இன்சைட், ஓகே. ஸோ அந்த ஃப்ரீ ஸ்பேஸில் வந்து நம்ம ஒரு பார் மேக்னெட்டும் வந்து வைக்கலாம் அப்படின்றாங்க. So it's considered to be a mu naught NI, I is a current. So this is a toroid form of the inside and the interior form, okay. So நம்ம இதை கண்டினியூஸாக நம்ம இதுக்கு ரிலேட்டடாக பார்க்க போது வந்து யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட், ஓகேவா. ஸோ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னு எடுக்கும்போது ஸோ இட்ஸ் கன்சிடர் த சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் Q அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிப்போம். ஸோ டாராய்ட்ஸில் வந்து இன்டீரியர் எக்ஸ்டீரியர்னு நம்மளுக்கு அந்த லூப்பை வந்து கன்சிடர் பண்ணுவோம். 3 லூப்பாக ஃபார்ம் பண்ணும், L1 L2 and L3 அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஒரே ஆங்கிள், இட்ஸ் அ டைரக்ஷன் அண்ட் த வெலாசிட்டி வில் பி கன்சிடர்ட், ஓகே. ஸோ நம்ம ஒரு சர்க்குலர் காயில் எடுக்கும்போது அதோட வெலாசிட்டி எந்த சைடு போகுது, டைரக்ஷன் எந்த சைடு போகுதுன்னு பார்க்குறோம். ஸோ பட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து யூனிஃபார்ம்லி ப்ரொடியூஸ்டு. ஸோ இட்ஸ் கன்சிடர்ட் மாஸ் M, இட்ஸ் என்டர் டு த ரீஜன் ஆஃப் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் B vector. So and the velocity V will be considered perpendicular to the magnetic field. So as soon as the particles will be enter into the field, so the Lorentz force will be act. So already நம்ம பார்த்துருப்போம், Lorentz force is related to the thumb rule, ஓகேவா. thumb ruleக்கு வந்து நம்ம டைரக்ஷன் அந்த வெலாசிட்டி மென்ஷன் பண்ணியிருப்போம்.
direction will be its opposite to the velocity. ஓகேவா, நம்மளுக்கு ஃபோர்ஸோட டைரக்ஷன் ஒரு ஃபார்மில் போவோம், வெலாசிட்டி ஒரு ஃபார்மில் போவோம். ஸோ அது ரெண்டுத்தையும் கன்சிடர் பண்ணுறது தான் நம்ம சொல்லுவோம். ஸோ லாரன்ஸ் ஃபோர்ஸ் இஸ் த டைரக்ஷன் perpendicular to both magnetic field B and velocity V will be the vector. So you will see in this diagram. ஸோ நம்மளுக்கு வந்து ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது வந்து அப்வர்டாக ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ நார்மல் ஃபோர்ஸ் வில் பி ஆக்ட் ஆன் அப்வர்ட் அண்ட் டவுன்வர்டில் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த டைமில் நம்ம ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அதோட வெலாசிட்டி வந்து நம்மளுக்கு இட்ஸ் அ ஹாரிசான்டல் டைரக்ஷன். ஓகேவா, வெலாசிட்டி ஃபார்ம் ஆகுதுன்னா ஹாரிசான்டல் டைரக்ஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ், force act on the y axis in the upward direction. Okay, so ஒரு certain point அந்த force reach ஆகும்போது நான் என்ன சொல்லியிருக்கேன், velocity will be 0 அப்படின்னு இருக்கு. பிகாஸ் அங்கே வந்து நெட் சார்ஜாக இருக்கும். ஸோ வெலாசிட்டி ஒரு பர்டிகுலர் பீக்கை ரீச் பண்ணதும் 0 ஆகிடும். ஸோ நம்மளுக்கு ஒரு சர்க்குலர் காயில்னு எடுத்தாலே வந்து அதோட ரேடியஸ் மென்ஷன் பண்ணுவோம் இல்லையா. ஸோ சென்டர் பாயிண்ட்டை ரேடியஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஸோ ப்ளஸ் கியூ இஸ் அ சார்ஜ். ஓகே, ஸோ ப்ளஸ் கியூ சார்ஜ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இட்ஸ் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ ஃபோர்ஸ் எஃப் இஸ் ஆக்ட் ஆன், இட்ஸ் அ வெக்டார் ஃபார்ம். ஸோ கியூ இஸ் அ சார்ஜ், வி வெக்டார் இஸ் அ வெலாசிட்டி இன்டு த மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஓகே, so it's a B vector. So velocity into B vector, it's a closed circuit, it's a magnitude form. Okay, so இதை நம்ம வந்து சமேஷனில் எடுக்கும்போது f of I is a current, so force is equal to current, force is a power of mass அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். So current and the mass will be considered as a force, so is equal to QVB அப்படின்னு எடுத்துக்கிறோம். So V is a velocity and Q is a charge. So current charge நம்ம என்னவா எடுத்துக்கிறோம், Q அப்படின்னு சொல்லிட்டு. So it's a VB. So QVB is equal to mv square divided by r அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். R is a radius form. So here the circular motion of the charged particles in a perpendicular uniform magnetic field. So as a result the charged particles moves in a circular orbit. The Lorentz force of a charged particles is given by this form. So this form will be taken as F vector is equal to Q V vector into B vector அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். So it's a closed circuit. So Lorentz force acts on the particles, it's a magnitude of the net force. So the net force will be act on the magnitude form, it's taking as a particles. So this Lorentz force is a centripetal force. So நம்ம centripetal force and centrifugal forceல வந்து நம்ம பார்க்குவோம். அதுலேயும் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, ஒரு சர்க்குலர் மோஷனில் வந்து ஒரு காயில் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அதில் வந்து ஒரு கண்டக்டிங் ஒயர் இருக்கும்போது அந்த ஒயருக்கு வந்து ஒரு மிட் பாயிண்ட் இருக்கும். ஸோ அந்த ஒயருக்கு வந்து ஒரு மிட் பாயிண்ட் இருக்கும். அந்த மிட் பாயிண்ட் ஆஃப் த ஒயரில் வந்து நம்மளுக்கு வந்து அதோட மாஸ் ஃபுல்லாக அதோட கிராவிட்டி ப்ளஸ் மாஸ் வந்து ஒரு சென்டர் பர்டிகுலர் பாயிண்ட்டை தான் இதுவாகிட்டு இருக்கும். ஸோ இட்ஸ் டையிங் ஒன் கண்டக்டர். ஓகே, ஸோ இட்ஸ் எக்ஸிக்யூட்டட் த சர்க்குலர் மோஷன், தேர்ஃபோர் த QVB is equal to m and v square divided by r. So mass is equal to the velocity, it's divided by the radius. So the radius of the circular path. ஸோ இதோட ரேடியஸை நம்ம என்னவா எடுத்துக்கிறோம், ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ R is equal to mv divided by QB. So is equal to P is a dipole. Okay, it's a momentum of the dipole, P is a point. So it's divided by the QB அப்படின்னு எடுத்துக்கிறோம். So it's a equation 1. So next equation வந்து நம்மளுக்கு P is equal to mv, it's a magnitude of the linear momentum அப்படின்னு எடுத்துக்கிறோம். So it's P dipole is equal to mass and the velocity. The T is the time will be considered of time interval. So it's taking a particle of finishing on complete circular motion. ஒரு கம்ப்ளீட் சர்க்குலர் மோஷனை வந்து ஒரு காயில் ரொட்டேட் ஆகுது அப்படின்னும் போது அதோட பர்டிகுலர் டைமிங் நம்ம பார்ப்போம்ல. ஸோ எக்ஸாம்பிள் ஆசிலேட்டரி மோஷன் அதெல்லாம் பார்த்துருப்போம். சிம்பிள் பெண்டுலமில் ஒரு ஆசிலேஷன் ஆச்சுன்னா அதோட டைம் பீரியட் என்னன்னு கேல்குலேட் பண்ணுவோம்ல. ஸோ அது ட்ரையலுக்கு ட்ரையல் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ சர்க்குலர் மோஷன் தென் T is equal to 2πr divided by V. It's a equation 2. So finally substituting equation 1 and 2. So T is a time is equal to 2pi divided by the velocity V. Okay. So substitute பண்ணும்போது ரெண்டு ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ R வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது, இந்த இடத்துல ஆரோட வேல்யூ தான் mv divided by QB அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ m divided by V வந்து நம்மளுக்கு வந்து இட்ஸ் டிவைடட் பை ஃபார்மில் கேன்சல் ஆகிடும். ஸோ 2pi m divided by QB, it's a third equation. So finally taken. So F is equal to 1 divided by T, it's a time taken period. Okay. Force is equal to 1 divided by T, it's a time அப்படின்னு எடுத்துக்கிறோம். Cyclotron period, the reciprocal of the time period in the frequency F. So F is equal to QB, it's divided by the 2pi m, the term of angular frequency அப்படின்னு எடுத்துக்கிறோம். So it's a fourth equation form அப்படின்னு எடுக்கிறோம். ஸோ இந்த 2ம் 1ம் வந்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு தேர்ட் ஈக்குவேஷன் கிடைக்குது. தேர்ட் ஈக்குவேஷனை நம்ம அப்படியே T மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஸோ இதை வந்து நம்ம F is equal to Fோட வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ ஃபோர்ஸ்,
சப்ஸ்டியூட் பண்ணும்போது F is equal to QB divided by 2 pi m அப்படின்னு வருதா. ஸோ ஃபைனலாக வந்து இட்ஸ் அ சைக்ளோட்ரான் ஃப்ரீக்வன்சி, ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிப்போம்ல. ஸோ ஃப்ரீக்வன்சிக்கு நம்ம ஒமேகா அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2 pi f, இட்ஸ் அ ஃபார்முலா. ஸோ ஃபைனலி எஃபோட வேல்யூ என்ன கிடைக்குது, QB டிவைடட் பை 2 pi mல. ஸோ 2 pi அந்த 2 pi வந்து நம்மளுக்கு எஃப்க்கு வெக்டாராக வந்துடுது. ஸோ Q divided by m, இட்ஸ் அ B வெக்டார். ஸோ வெக்டார் இஸ் அ யூனிட் ஃபார்ம், இட்ஸ் அ B is a magnitudinal field. So finally the equation of the angular frequency omega, equation 4 and the 5 is calculated. So it's called the cyclotron frequency and the gyro frequency அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த சைக்ளோட்ரானில் சப்ஸ்டியூட் பண்ணுற frequency of the angular motion வந்து என்ன சொல்கிறோம், it's a gyro frequency அப்படின்ட்டு. So this equation we interfere the time periods. So finally அதோட time periods கன்சிடர் பண்ணும்போது நம்மளுக்கு equation interfere ஆகுது. So it's depend only on the charge to mass ratio. நம்ம எவ்வளோ சார்ஜ் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணுறோம் ப்ளஸ் அதோட ரேடியஸ் ஆஃப் த ரேஷியோ. ஸோ மாஸ் ரேஷியோ ஸ்பெசிஃபை த சார்ஜ் பட் நாட் வெலாசிட்டி, நோ ரேடியஸ் வில் பி கன்சிடர் இன் த சர்க்குலர் பாத். ஸோ நம்மளுக்கு சர்க்குலர் பாத்க்கு வந்து தெர் இஸ் அ ரேடியஸ் அண்ட் த நாட் வெலாசிட்டி வில் பி கன்சிடர்ட். ஓகே, ஸோ த டைரக்ஷன் ஃபார்ம் வில் பி ஃபார்ம். ஸோ திஸ் டிபெண்ட் ஆன் த ஒன்லி த யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் ஆஃப் த சார்ஜ் பார்ட்டிகல்ஸ். ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நம்மளுக்கு யூனிஃபார்மாக ப்ரொடியூஸ் ஆகுது ஒரு சர்க்குலர் காயிலில் அப்படின்னும் போது அந்த காயிலோட மிட் பாயிண்டில் தான் அதோட மாஸ் அந்த ரேடியஸ் வந்து நம்மளுக்கு மென்ஷன் ஆகும். ஸோ அதை வச்சு தான் நம்ம யூனிஃபார்ம் மோஷனை வந்து க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இட்ஸ் ரிலேட்டட் டு த சென்ட்ரிபிட்டல் ஃபியூகல் அண்ட் த ஃபோர்ஸ் ஆஃப் த ஆக்டிங் ஆன் ஏ யூனிஃபார்ம் சார்ஜஸ். ஓகே, ஸோ நம்ம இந்த டாராய்ட்ஸ் அந்த யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நம்மளுக்கு எவ்வளோ கரண்ட் காயில்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, எவ்வளோ சார்ஜஸ் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு பார்த்தோம். ஸோ இதோட யூனிஃபார்ம் டைரக்ஷன்ஸ் அந்த வெலாசிட்டியும் வந்து எவ்வளோ மென்ஷன் பண்ணுறோன்னு பார்த்தோம். ஸோ இதோட டெரிவேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் டாபிக்ஸில் வந்து இதோட கண்டினியூஷன்ஸ் வந்து வரும். ஓகே, ஸோ ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் த டுடே வீடியோ கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ். வி வில் see in the next class. Thank you.